நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் -3 மைனஸ் ஆஃப் 4 யூசிங் நம்பர் லைன். அதாவது இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சைனை ஒரே சைனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் -3 ரைட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் சைன் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நம்பர் லைனில் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், 0 1 2, இங்கிட்டு -1 -2 -3 -4. ஓகேவா? சரி, இப்போ நம்பர் லைன் வந்து எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, -3யா? அப்போ நான் 0லேருந்து எங்கே போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக -3க்கு நான் வந்துட்டேன். சரியா? இப்போ +4 இருக்கா, +4னா நம்ம ரைட் சைடு ஜம்ப் பண்ணணும். மைனஸ் இருந்தால் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணணும். +4 இருக்கனால 4 டைம்ஸ் ரைட் ஜம்ப் பண்ணலாம். 1 2 3 4. ஆன்சர் என்ன வருது, +1. +1 இஸ் த ஆன்சர். இப்போ என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1 வரும். அதுக்கப்புறம் பெரிய சைன் வந்து ப்ளஸில் வரும். இப்போ நம்ம நார்மலாக ஆன்சர் பண்ணால் அதே தான் வருது, நம்பர் லைன் போட்டால் அதே தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதே மாதிரி என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் சம்மு இதை ஒரே சைனாக கொண்டு வந்துக்கலாம். 7 இருக்கு, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10. இது நம்பர் லைன் நம்ம போடலாம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் ரைட் பண்ணணும். ஸோ இங்கிருந்து நான் ரைட் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, +7. இப்போ 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிக்கிறேன், +7 கிட்ட கொண்டு வந்துட்டு. இப்போ ப்ளஸ்ல தானே இருக்கு எல்லாமே. அப்புறம் இங்கே இருந்து 10 ஜம்ப் நம்ம ஜம்ப் பண்ணணும். சரி, பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் இஸ் 17. ஓகே, இப்போ நம்பர் லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நார்மல் சம் இருக்கு, நம்ம பார்க்கலாம் எப்பயும் போலதான். ஓகேவா? சரி, இந்த சம் செய்யலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ரெண்டு சைனா இருக்கு, ஒரே சைனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 64. ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, ஆட் பண்ணிட்டு பிளஸ் சைன்ல போகணும். ஆட் பண்ணலாமா? 64 35 ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்குன்னு எப்பயும் போல ஆட் பண்ணிக்கலாம். 9. ஓகே, ஆன்சர் இஸ் 99. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு சைன் இருக்கு, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட் சைனா மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன வரும், மைனஸ் தான் வரும். ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போனா என்ன வரும், -200 -10. ஆட் பண்ணுங்க, என்ன வரும், 210. ரெண்டுமே சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் -210. தேர்ட் சமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் லைன் வெரி வெரி ஈஸி. ப்ராக்கெட் இருந்தால் ரெண்டு சைனை ஒரே சைனை சேஞ்ச் பண்ணிட்டு எப்பயுமே 0லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ரைட் ஜம்ப் பண்ணணும். அதாவது -3னா 0லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக -3க்கு வந்துட்டு +4 ப்ளஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு 4 ஜம்ப் 1 2 3 4 பண்ணிட்டு ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மும் ஃபர்ஸ்ட் நம்பரே ப்ளஸ்ல தான் இருக்கும். 0லேருந்து +7க்கு போயிருங்க. அதுக்கடுத்து ப்ளஸ்ல இருக்க திரும்ப ரைட் சைடு தான் பண்ணுவோம். 10 ஜம்ப் பண்ணுனா 17 வந்துடும். இப்போ தேர்ட் சம்மும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்முக்கு போகலாம்.